ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் இருந்த மாதிரி ரொம்ப திருப்தியா இருந்தது. சிறப்பான பேச்சு, ஓகே ரொம்ப சிறப்பான பேச்சு. ஓகே, அதுதான் வேணும். ஒரு அண்ணனா, அதாவது ஒரு கட்சியோட தலைவனா இல்லாம ஒரு அண்ணனா அவரோட நீட்டு பத்தின ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். இது எல்லாரோட குடும்பத்திலயும் வந்துட்டு நீட்னால வந்துட்டு தற்கொலை வரைக்கும் போற பெண்கள் வந்துட்டு மாணவர்களோட இது வந்துட்டு அவங்க அவங்களோட மனநிலைமையை மாத்துறதுக்கு என்ன சொல்லுவாங்களோ அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் உங்க உசுரை விட நீட்டு முக்கியம் இல்ல, இதுதான் அவர் சொன்ன வார்த்தையோட இது. இல்ல அதாவது கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது தேர்வில் தேர்ச்சி பெறாவிட்டால் வாழ்க்கையை முடித்துக் கொள்வது வந்துட்டு ஒரு தீர்வாயிர முடியாது இல்லையா? லைஃப் இஸ் மோர் ப்ரெஷியஸ் தான் எனிதிங். அததான் வந்துட்டு அவர் வந்து சொல்றாரு. அதை போட்டு இவனுங்க எதையாவது இதுக்கெல்லாம் நீங்க நம்ம அசரக்கூடாது. நம்ம யாருமே திரும்பி அடிக்கணும். நம்ம பிள்ளைகள் பாஞ்சு அடிச்சு நொறுக்குறானுங்க. பெருமையா இருக்குது பாக்கிறதுக்கு. பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறானுங்க. அதான் நான் கூட இப்போ ஒண்ணு போட்டிருந்தேன். அதாவது நீட் தேர்வை கொண்டு வந்த பாஜகவை விட அதை வச்சு அரசியல் பண்ற இவனுங்களை பார்த்தாதான் நமக்கு பயமா இருக்குது. நிச்சயமா அதான் அவன் எதிரியும் தெரிஞ்சு போச்சு. எதிரியும் தெரிஞ்சு, அதுதான் அவன் நேரா இதுக்கு முன்னாடி கூட அந்த பாயிண்ட் தான் சொன்னோம். ஓகேவா, அவன் நேரடியா இது பண்ணிட்டான். நீங்க தான் வந்து ரெட்டை வேடம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒண்ணு எதுக்குன்னா எதிர்த்துருங்க, இல்ல ஆதரிக்கிறனா ஆதரிச்சிருங்க. மக்களுக்கு வந்து ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துக்கிட்டு இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு உங்க அற்ப ஓட்டுக்காக, பதவி ஆசைக்காக, ஓகேவா, மக்களை முட்டாளாக்கி இது பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா. ரொம்ப ரொம்ப இது பச்சை துரோகம். ஒரு செக்டாருக்காடா துரோகம் பண்ணிருக்காங்க மாணவர்களுக்கு. இது ஒரு பிரச்சனையா? அடுத்தது நம்ம ராஜேஷ் போட்டு கேளு. ஆட்டோக்காரங்களாம் மானியம் தருவோம்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கொடுக்கல. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னு சொன்ன அன்னைக்கு உங்களுக்கு நகைக்கடன்லேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு கூச்சமே இல்லையே. நீங்க நகைக்கடனுக்கு வந்து அறிக்கை விடுறீங்களே, இது இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், கந்தோட்டிக்காரன்ட்ட போற மாதிரி ஆயிரும். நீங்க கொடுத்த வாக்குறுதியை நம்பி எத்தனை பேர் நகைக்கடன் வாங்கியிருக்காங்க? ஓகே, கல்வி கடனை தள்ளுபடி பண்ணிடுவோம், எங்களை நம்பி நீங்க கோல்ட கொண்டு போய் அடகு வைங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு செயல் பத்தியா இது? பாரு, எத்தனை பேருக்கு வரணும்? நடுத்தருள் நிக்கிறானோடா எல்லாரும் இவனுங்க கொடுத்த வாக்குறுதிகளால. ப்ரோ அப்புறம் அந்த நகைக்கடன் தள்ளுபடினாங்க, அதையும் ஏமாத்திட்டானுங்க. அதுக்கு ஒரு இது போட்டிருக்கானுங்க. ஜாக்டோ ஜியோ அமைப்புகள் அவங்க வந்து உங்களுக்கு எதிர்கட்சியை பரிசீலிக்கிறதுக்கு தேர்தல் எப்ப அனௌன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கானுங்க. பொத்தான ஒரு நை அவ்வளவுதான் பாத்துக்கிட்டே இருக்கு. தெரிச்சு ஓட போறானுங்க. கரெக்ட். 26ல வந்து இவங்களுக்கு எகெயின்ஸ்டா களமாட, ஓகேவா, இவங்க தேர்தல் வாக்குறுதியை எடுத்து எதெல்லாம் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் இதுல இருக்கு, தொடங்கவே இல்லை, இதெல்லாம் எடுத்து பேசினாவே இவங்க லட்சணம் தண்டவாளம் எல்லாம் கிழிஞ்சிரும் செய்யுது. இவங்கள மாதிரி வந்து தப்பான ஒரு பெர்ஸ்பெக்டிவ கொண்டு வரதோ, இல்ல வந்து தப்பான ஒரு தகவலை எடுத்தோ, அவதூறு பரப்பியோ அப்படியெல்லாம் அரசியல் பண்ணணும். எனக்கு ஒரு கேள்வி. இல்ல, உதயநிதி வந்துட்டு அடுத்த வருஷம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறப்போ ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு மக்களும் வந்துட்டு ரகசியம் என்னன்னு கேட்டா அவர் எங்க போய் மூஞ்ச வச்சுக்கிடுவாரு? நீட் தேர்வை ஒழிப்புன்னு சொன்னேன்ல, அந்த ரகசியம் என்னன்னு கேட்டா எங்க போய் மூஞ்ச வச்சுக்கிடுவாரு? ரகசியம் வெளியே சொன்னா அப்புறம் எதிர்கட்சிக்கெல்லாம் தெரிஞ்சிடும், அதனால நான் சொல்ல மாட்டேன்றாரு. ஒழிக்க வேண்டியதானே? என் தலைவர் வந்தா வந்துட்டு வேலை வந்துட்டு நீட்டை ஒழிப்புன்னு சொன்னார்ல, அதுக்கான ஆதாரம் நிறைய இருக்கு. நிறைய வீடியோ நம்ம போட்டுட்டோம். எல்லாருக்கும் தெரியாது, சொல்லலாம் மறுக்க முடியாது. பொதுமக்களுக்கே தெரியும், பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியும். இது ஆவுற கதை இல்ல, ஏமாத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. பச்சையா ஏமாற்ற வேலை இது. இல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாக்டீரியா வந்துட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தான். இந்த டிபேட் வரப்போ வந்துட்டு ட்விட்டர்ல தான் வந்துட்டு கேட்டிருந்தான். அப்போ விஜய் வந்தா நீட்டை ஒழிச்சிருவாரா அப்படின்ட்டு. விஜய் வந்தா நீட்டை ஒழிப்பாரான்னு தெரியல, ஆனா உங்களை மாதிரி பொய் சொல்லி பழைக்க மாட்டாரு அப்படின்னு சத்தியம். அதுதான் உண்மையா இருக்குது. கண்டிப்பா போன வருஷமே தலைவர் வந்து பிராக்டிகலா அதை உணர்த்திட்டாரு. அதுல இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்கு, நிரந்தர தீர்வு என்ன, இடைக்கால தீர்வு என்ன அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டாரு. அதை உள்வாங்கிய மாணவிகள் இன்னைக்கும் அப்ப அவரு என்னவா இருக்கிறாரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீ பாத்தனா, அப்ப அவர் வந்து ஒரு யதார்த்தமான நடைமுறைக்கு சாத்தியப்பட்ட வேலைக்கு ஆகக்கூடிய ஒரு விஷயத்த வந்துட்டு அவர் சொல்றாரு. அரசியலுக்காக அற்ப வாக்குகளுக்காக நீ வந்து ஒரு பொய்ய சொல்லி அந்த மாணவர்களுடைய லைஃப்ல விளையாடுறது, கெரியர்ல விளையாடுறது, இந்த மாதிரியான வேலைகளை அவர் அறவே வெறுக்கிறாரு. அவர் கூட்டு வச்சு நான் வந்தா நீக்கிருவேன்,
இவங்க செய்யல, நம்ம வந்தா தான் இது செய்யும் அப்படி சொல்லியிருந்திருக்கலாமே போன வருஷம் அவரு. ஏன் சொல்லல அது அவரு? அப்படி ஏன் சொல்லல? மாறாக திமுக இப்ப நிறைவேற்றிருக்கக்கூடிய நம்ம மாநில அரசு இப்ப நிறைவேற்றிருக்கக்கூடிய அந்த சட்டத்தை நம்ம சொல்ல நம்ம மனப்பூர்வமா வரவேற்கிறோம்னு சொன்னாரு அவரு. இவங்க ஆட்சியில தான் வந்துட்டு கல்வி பொதுப்பட்டியலுக்கு மாறுச்சு. அப்புறம் எப்படி எமர்ஜென்சில வந்துட்டு நீட்டா இது போயிடுச்சுங்க. பண்றாங்க? எமர்ஜென்சில போச்சு. அது அந்த காங்கிரஸோட தானே மறுபடியும் கூட்டணியில சேர்ந்தாங்க சர்க்காரியா அது கமிஷனுக்கு இவங்க பயந்து. ஆட்சியில போல, நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் திரும்ப சேர்ந்தாங்க. எமர்ஜென்சில போச்சு, அதுக்கப்புறம் சேர்ந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் திரும்ப போராடி திரும்ப கொண்டு வந்திருக்கணும். அதை பண்ணல. அது உண்மைதான். அது ஏத்துக்கிறேன். கொடுத்தது இவங்க, எடுத்து கொடுத்தது இவங்க கிடையாது. பிடிங்கிட்டாங்க இது. ஏன்னா நம்ம திமுக கார மாதிரி நம்ம பொய் பேசுறது நம்மளுடைய வேலை கிடையாது. அல்ல சாரி, ஐ மீன் லைக் வந்து ஒரு உண்மைக்கு மாறான ஒரு விஷயத்த. இல்ல அது ஆட்டோக்கார ஃபர்ஸ்ட் இப்ப டைம். என்னன்னா, நம்ம எக்ஸ்பீரி சொல்றான் இந்த மாதிரி வந்து இப்போ இந்த தக் லைஃப் படத்துக்கு கர்நாடகால கொஞ்சம் அதுக்கு தான் டைம் இருக்கு, இது செய்யுது, அதுக்குள்ள போக வேணாம். சரி ஓகே ஓகே. இது இது இந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் தாண்டி நான் உண்மையிலுமே ஒரு ஆச்சரியப்படுறேன். என்னன்னா இப்படி ஒரு விருது வழங்குற இந்த ஒரு விழா வந்து இவ்வளவு நேரம் வந்து யாருமே, இது ஒரு தலைவர்னு வேணா எடுத்துக்க வேணாம், வேற யாருமே இவ்வளவு பேஷன்ஸா, ஓகேவா, ஒரு டெடிகேட்டடா வந்து அந்த அவங்க பேரண்ட்ஸோ இல்ல வந்து அந்த குழந்தைகளோ வந்து கேட்கறதெல்லாம் நிறைவேற்றி பண்ற அளவுக்கு வந்து யாருக்கும் பொறுமை இருக்காது. ஏதோ ஒரு டைம்லயாச்சும் அட்லீஸ்ட் அந்த ஒரு வெறுப்போ இல்ல ஒரு எரிச்சலோ அதை காட்டிடுவாங்க. இவர்னால வந்து இது இவங்களே பண்ணாங்களே ப்ரோ. போன தடவை நம்ம பண்ணும் போது பண்ணி கொஞ்ச நாள்லயே இவங்க பண்ணாங்க, யாருமே கண்டுக்கல. இது நாட் ஜஸ்ட் இந்த இயர் மட்டும் இல்ல, இப்ப இது 3வது வருஷமா, 3 வருஷமும் வந்து இவ்வளவு நேரம் அந்த டைம் எடுத்து பெருனா அவங்க என்ன சின்ன திருத்தம் சுரேந்தர், சின்ன திருத்தம். இது 2012ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றது அவரு சம்பளத்துக்கு இவ்வளவு பெரிய பெருசா வந்து பண்றது, ஓகேவா, நான் இங்க பாருங்க, அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியுங்க. அவ்வளவு அப்படி கரெக்ட் பண்ணி நம்ம இங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்றது இது ஒரு பெரிய ஈவெண்டா இப்படி எடுத்து இல்ல அதே இல்ல நீங்க கரெக்ட் பண்ணணும்னு சொல்லல. ஆனா இத வந்துட்டு என்ன எப்படி வந்துட்டு அஜெண்டாவா இது பண்றாங்கன்னா, அரசியலுக்கு வரும்போது இதை பண்றாரு, ஏன் முன்னாடியே பண்ணலங்கிறது ஒரு விஷயமா கொண்டு வராங்க. அதுக்காக நான் சொல்றேன். அது ஒரு நார்மலா போய் யூடியூப்ல போட்டு ஒரு எடுத்தா கூட அந்த டேட்டா எல்லாம் இருக்கு, ஈவென்ட்ஸ் எல்லாமே வந்து ரெக்கார்டடா இருக்கு. அதுவும் யூடியூப்ல கம்மியா தான் இருக்குது, ஆட்டோக்காரர்கிட்ட நிறைய இருக்குது. அது அவருக்கு அதிகமா இருக்கும். கம்மியா தான் இருக்குது. டோட்டல் டேட்டாபேஸ் இவர்கிட்ட இருந்தா யூடியூப்லயே போச்சு. யூடியூப்ல ஏத்துனதே அவர்தான். ராஜேஷ் போட்டு கேட்டோம்னா 1994ல தலைவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லுவாப்ல. புரியுதா உனக்கு? 95ல என்ன பண்ணார்? ஒத்துக்கிறேன். கண்டிப்பா டேட்டாபேஸின் களஞ்சியம் அவரு கரெக்ட். அவரு டேட்டாபேஸ்லாம் இல்லைங்க. என்னைய வந்து அதுக்கு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்க சொன்னாருனே. எனக்கு போன் அடிச்சு, எக்ஸ்பெரி வாய்ஸ் நல்லா இருக்கு, நீ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறியா அப்படிலாம் கேட்டாரு. ஆமா ஞாபகம் இருக்கு. அதத்தான் வந்துட்டு சொல்லணும். நீ முதல்ல தெரிஞ்சு என்கிட்ட தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க சொன்னார். நான் தான் சொன்னேன் என் தம்பி எக்ஸ்பெரி ரொம்ப சிறப்பா பேசுவான், அவனை வச்சு கொடுக்க சொன்னேன். ஆமா ப்ரோ, அப்ப நீங்க கொடுத்ததுதான் இவரு பேசினாரா? அந்த மாநாடுல தானே பேசினது அந்த ராம்குமார், ராஜ்மோகன் ஒரு ஏ பண்ணியிருந்தாருல. ஆனா அது நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. அது ஒரு 20 நிமிஷம் அவரு வந்து நல்லா பேசியிருந்தாரு. இது எனக்கு முன்னாடியே தெரியுங்க. அதாவது இது காலங்காலமா நடக்கிற விஷயம் தாங்க. ஒரு நடிகர் என்ன தகுதி இருக்கு, அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு நாட்டுக்கு, இப்படிதான் கேள்விகள் வருங்கிறது எனக்கு முன்னாடி தெரியும். அதனாலதான் அவர் அரசியலுக்கு வரும்போது 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பண்ண உதவிகள்லாம் நம்ம எடுத்து மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக வந்துட்டு நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னது, என்னோட பின் ட்வீட்ல போட்டது, எக்ஸ்பீரி மூலியமா வந்துட்டு அந்த வீடியோவா போட்டது எல்லாமே பண்ணது அதுதான். இதைத்தான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போனோம். அவர் பண்ண விஷயங்கள் இங்க நிறைய பேருக்கு தெரியாம, அவர் பண்ண விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும். சக ரசிகர்களுக்கு, நம்ம தொண்டர்களுக்கே வந்துட்டு பார்த்தோம்னு அது நிறைய தெரியாது. எனக்கு நீங்க சொல்லிதான் இவ்வளவு இது அந்த கடந்த காலங்கள்ல சொல்றேன். ஓரளவு கொஞ்சம் அந்த யூடியூப் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நடந்த பேப்பர் கட்டிங்லாம் நீங்க வச்சிருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது உண்மையில. அது 80s மானுக்கு தான் ப்ரோ தெரியும்.
80s பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்குதான் 45 வயது இப்ப மதிக்கத்தக்க ராஜேஷ் ப்ரோவையும் நம்ம கூட வச்சுக்கணும். என்ன ஒன்னா நம்ம டிராவல் இல்ல அவ்வளவு தூரம் நம்ம வேண்டாம். 38 வயசு சரி தான். இல்ல ப்ரோ, குத்து மதிப்பா சொல்லிட்டேன். ஓகே. ஒரு ரவுண்டா 40ன்னு வச்சுப்போம். இல்ல சரி, எங்க இது ஆரம்பிச்சது அதுதான். அதாவது இந்த அளவுக்கு பொறுமை ஒரு இது பண்றது வந்து இந்த டெடிகேஷன் வந்து ரோஹித் சர்மாவோட பெரிய ஆளாண்ணே நீங்க. அடக்குடுங்க. நீ ஏன்டா அதுக்குள்ள போற? ஏங்க அவர் வயசு சொல்றான் வயசு சொல்றான். வயசு சொன்னாப்புல. சரிமா? வயச சரி சொல்றியா? ஓகே, நீ கண்டினியூ பண்ணுங்க. அவர் அப்படி புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா எக்ஸ்பீரி நேர்ல பாக்குறப்ப ரோஹித் சர்மாவோட எங்க தான் இருப்பேன். ராஜேஷ் ப்ரோ ஆள் இதுதான் நல்லா ஸ்டைலா இருப்பாரு. பிரெஞ்ச் பேர் எல்லாம் வச்சுட்டு ஆள் வந்து அட்டகாசமா இருப்பாரு. பெறப்பட்ட தொகை 200. என்னடா கிரெடிட் பண்ணிட்டாங்களா? ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணிடாதே. எங்க ஸ்டார் ஸ்பீக்கர் சச்சின் கிளம்பிட்டான். சச்சின்லாம் எங்கப்பா, ஒரு ஸ்பேஸ் நடந்துட்டு இருக்குது, அதெல்லாம் ஒரு பொறுப்பே இல்லாம திடீர்னு இப்படி கிளம்புறதெல்லாம் உண்மையிலே ஒரு irresponsible behavior இதெல்லாம். சச்சின் போனா என்னடா, சூழல் இருக்கான்டா. சுகைல் இருக்கானா? சொல்லு சுகைல், என்ன டவுட்? என்ன டவுட்? இப்போ யார்கிட்ட பேசிட்டு வந்த? என்ன டவுட்? எந்த வீடியோ பாத்துட்டு வந்த? என்ன கொஸ்டின் உனக்கு? டக்குன்னு சொல்லு. என்ன டவுட்னா என்னன்னா பெருசா எதுவும் இல்ல, இப்போதைக்கு சும்மாதான். இல்ல நீ டவுட் கேள. நீ கேக்குறதா டிவி பத்தி கேட்கணும். பிஜேபி ஏடிஎம்கேன்னு போக கூடாது. புரியுதா? அதான் நான் டிவிக்கு யாரோட கூட்டணி வைக்க போறாங்கன்னு நான் கேட்டேன். பேசி என்ன கான்டெக்ஸ்டோ அது படி கேளு. என்னடா சுகிலு? அதுதான் எல்லாருமே சொல்லிட்டாங்கடா. மறுபடியும் இங்க வந்து கேட்டுட்டு இருக்க. திமுக பாஜகவை தவிர மத்த எந்த காவம் வந்தாலும் இங்க ஓகே தான். இவன் எதுவுமே பார்க்காதனாலதான் இத்தனை கேள்வி கேட்கறேன். பார்த்தாதான் எனக்கு புரிஞ்சிருமே இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு. அவனுக்கு வந்து அரசியல் வந்து ஒரு சங்கி சொல்லி கொடுக்குற அரசியல் தான் அவனுக்கு அரசியல். என்னடா அண்ணன் சொல்றத வச்சு இங்க டவுட்னா இன்னும் கேட்க வேண்டியது. அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் அபாண்டமான குற்றச்சாட்டு. அந்த மாதிரிலாம் சுயல வந்து பிராண்ட் பண்ணி அப்படி குற்றச்சாட்டுலாம் வைக்காது. சொல்லு சுயல், சொல்லுமா கண்ணு, நீ சொல்லு, உனக்கு என்ன வேணும் அது சொல்லு. எனக்கு உங்களோட அன்பு, எல்லாரோட அன்பு இருந்தா போதும். அது போதும் எனக்கு. காசா பணமா கழுத எடுத்துக்கோ போ. வேற அடுத்தது அதே மாதிரி வேற என்னன்னா இல்ல சுகில பக்ரீத் என்னைக்கு வருது? சரி அதை விட அன்பு தரோம். பக்ரீத் சரி சனிக்கிழமை பிரியாணி கொடுத்துட்டு அனுப்பி விட்டுரு எல்லாத்துக்கும். அன்பு கொடுக்குறோம். ஒரு இது போட்டிருக்காரு, ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது சையத் ப்ரோ போட்டிருக்காரு. நீ அன்பு கேட்டு அவர் ரம்ஜானுக்கு கொடுத்துட்டாரா? அவர் ரம்ஜான் கொடுத்துட்டாரா? நீ பக்ரீத் இல்ல சுகேல், நீ சென்னையில தானே இருக்க. அப்ப சென்னையில உள்ள யாராவது கூட நான் ஓனிஷா ராஜேஷ் ப்ரோக்கெல்லாம் கூட கொடுத்துறேன். வாயிலே உழுப்ப நல்லா. இல்ல இல்ல இல்ல, நான் இந்த வாட்டி இந்த சனிக்கிழமை நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றேன் ராஜேஷ்னா. அதெல்லாம் ஜுஜுபிடா உனக்கு, அதெல்லாம் அடிச்சு விட்டுரும். அட்ரஸ் மட்டும் அழகா டாபிக்கே மாத்தி விட்டாங்க. எதுக்கு வராங்களோ தெரியல. சேல் கொடுத்து விட்டுருடா நம்ம பிள்ளைகள் எல்லாருக்கும் பிரியாணி. என் பேரையும் போட்டுக்கோ அதுல. நம்ம ராஜேஷ்னா, நம்ம மோனிஷ்னா எக்ஸ்பெரி அப்படின்னு ஸ்பேஸ் சொல்லுவாங்க. கடைசியா எங்க பிரியாணி போகும் தெரியுமா? கார்த்திகிற வீட்டுக்கு பிரியாணி போகும், அவ்வளவுதான். அவருக்கும் கொடுக்கலாம் இல்லையா? அதுல ஏன்பா நீங்க வன்மம் கொண்டு பேசுறீங்க? அதுல என்ன தப்பு இருக்குது? அவரும் அவனுக்கு ஃப்ரெண்டு தானே, அவனுக்குன்னு சொல்ற, உனக்கும் ஃப்ரெண்டுன்னு சொல்லு, சேர்த்து சொல்லு. அதுதான் சொல்லல நானு. அவருக்கும் ஃப்ரெண்டு தான். அவரும் அமைச்சிருக்காரு, சைதுரோ வச்சிருப்பாரு. கட்சி கோட்பாடுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதை தாண்டி தனிப்பட்ட முறையில ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது. உங்ககிட்ட யாரு இப்ப விளக்கம் கேட்டா? ஜஸ்ட் சொல்லிக்கிட்டேன்ப்பா.
மோனிஷ் என்னப்பா சொல்லுங்க சையத் ப்ரோ. என்ன அந்த ஹிட் 3 இதுல வந்துருச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து என் கொள்கைக்கு உட்பட்டு நான் சொன்னேன்ல. வந்துருச்சு ஆமா வந்துருச்சு நான் வந்துருச்சு. இன்னைக்கு நைட்டு வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல தான் வந்து பாக்குறேன். பாத்துறீங்களா? பார்க்க போறேன் இன்னைக்கு நைட்டு. ஓகே ஓகே. ஹிட் 1 நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஹிட் 1 நல்லா இருக்கும். ஹிட் 1 நல்லா இருக்கும், 2 நல்லா இருக்கும்டா. 3 தான் கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் வந்து மாறி போயிருக்கும். 2 விட 1 நல்லாவே இருக்கும். 2 நல்லா தான் இருக்கும். பட் 1 கொஞ்சம் ரெண்டுமே நல்லா இருக்கும். 3 வந்து வேற கான்செப்ட். நோ நீட். போயிட்டானா சுகையில டவுட் கேட்டு வருவான் போறான். தெரியல. டவுட் 2 நிமிஷத்துல போயிடுறான். நீங்க வந்து கலாச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரீயா வந்து கொஞ்சம் நீங்க ஆட்ட வந்தவனே அறுத்தா எப்படிப்பா கொஞ்ச நேரம் மேய விடணும். 10 ரன் எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு. எக்ஸ்பைரி ஒரே குஷி போலிய. ஆட்டத்தை என்னடா மும்பை இந்தியன்ஸ் என்ன நிலைமையில இருக்குது? நிலவரம் என்ன சொல்லு கிரிக்கெட்ல? 228 மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெற்று ஆர்சிபி கூட 228 யார் எம்ஐ அடிச்சிருக்காங்களா? மும்பை மும்பை ஜெயிச்சிருவாங்கடா. இன்னைக்கு ஜெயிச்சிருவானுங்க. ப்ரோ ஜெயிச்சிட்டு ஆர்சிபி கூட ஆடுற நிலைமையில இருக்கானுங்க. ஆர்சிபி எல்லாம் ஊதி தள்ளிடுவானுங்க, கவலையப்படாத. டேய் நடுவுல ஒரு மேட்ச் இருக்குடா பஞ்சாப் கூட. ஏன்டா ஜெயிச்சிருவீங்கடா எக்ஸ்பைரி விட்றா. எதுக்கு அதெல்லாம் எதுக்கு அடிக்கிட்டு இருங்கடா இவங்க கூட இது வந்து குவாலிஃபயர். இது என்னது குவாலிஃபயர் 1? எதை பத்தி பேசுறீங்க? எலிமினேட்டர்னே இது. தோக்கிறவன் வெளியில, ஜெயிக்கிறவன் வந்து ஐபிஎல். டு ஆர் டை. ஐபிஎல் என்னது? டோர்னமெண்ட். ஆமா இந்தியன் பிரீமியர் லீக். இந்தியன் பிரீமியர் லீகா? நான் ஒன்லி இன்டர்நேஷனல் தான். நாங்க இந்த சீசன் ஃபுல்லாவே டு ஆர் டை மாதிரி தான் விளையாண்டு இருக்கோம். அதை விட இந்த மேட்ச் அதுதான் வின் பண்றீங்க. நெக்ஸ்ட் மேட்சா வின் தான். ஃபைனல் மட்டும் பாத்துக்கோங்க அவ்வளவுதான். இல்ல எனக்கு என்ன பயம்னா ஃபைனல் போய் தோத்துட்டோம்னா வரலாற்றுல வந்து எங்க பேர் வந்து ஆறாத வடுவாவே அந்த இது மாறிடும். அது இவங்கள்ட்ட போய் தோத்து இவங்கள்ட்ட கப்ப கொடுத்து ஹியூமனிட்டியை சேவ் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல வந்து ஃபைனல்ல போய் தோத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஜெயிச்சதே எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் டீம் இந்த தடவை கப் அடிக்க போறாங்கன்னு எனக்கு ஒரு தோணுது. ஆமா ஆமா அவங்கதான். வாய்ப்பு இல்லடா, வாய்ப்பே இல்ல. மும்பை தான் அந்த வாட்டி எனக்கு தோணுது. இல்லனே தோத்துக்கிட்டு போயிட்டோம்னா 140 கோடி இந்தியர்கள் ஆபத்துக்கு ஆளாக வேண்டியதா இருக்கும். அந்த 300 மில்லியன் ஃபாலோவர்ஸை தவிர மத்தவங்க எல்லாரும் எங்களை அடிப்பாங்க. ஆர்சிபி ஜெயிச்சா நல்லதுதான் ப்ரோ, பிரச்சனை இல்ல. இன்னும் கொஞ்சம் நாய் பொல்யூஷன் அதிகமா இருக்கும் பிரச்சனை. ஜெயிக்கட்டும் எல்லாம். நீங்க எல்லாம் ஜெயிச்சிட்டீங்க, அவங்களும் ஜெயிக்கட்டுமே. ஏன் இதா இருக்கீங்க? ஒரு 2 நாள் ட்விட்டர் லாக் ஆஃப் பண்ணிருங்க. ஜெயிச்சு விட்டாங்கன்னா பெங்களூரே கொளுத்துவாங்கடா. பெங்களூரே பிரசனா விடு பிரசனா. 2026 நமக்கானது. மஞ்சள் படையோடது. ஏண்டா கடைசி மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறமா உனக்கு அந்த நம்பிக்கை வரல? இருக்கு ப்ரோ, இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் ப்ரோ. அதான் பொறுமை காப்போம். நண்பர்களே அமைதியாக இருங்க. ஐபிஎல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து இப்ப வந்து டிவிக்கே மத்த ஸ்போர்ட்ஸுக்கு வாங்க. இப்பதான் டைட்டில பண்ணுன்னு மாத்தினாரு, அப்படியே டிவிக்குன்னு மாத்தணும். என்ன சையது டக்குன்னு அழிச்சு விட்ட? கொஞ்ச நேரம் போயிட்டு வர்றதுக்குள்ள டைட்டில். நீங்க அரசியல் பேசலையே, வேற எதுனா பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் பண்ணுன்னு வச்சுக்கிட்டேன். சோ தட் எல்லா கர்மத்தையும் பேசலாம் அப்படின்னு. சரி சரி ப்ரோ, அனிருத் அடிக்கலாமா? இருங்க மூடல போட்டு டிஎம்கே அடிப்போம். போர் அடிக்குது எனக்கு பேசி அந்த மியூசிக் டைரக்டர் டாபிக். ஆமாடா சேச்சுரேஷன் ஆயிடுச்சு. இருங்க நான் வேற டைட்டில் போடுறேன், அதே ஃபன்னாதான் இருக்கும். ஆட்டோகர் தக்லீஃப் இதெல்லாம் கேட்டீங்களா? சாங்ஸ் எல்லாம் கேட்டீங்களா? கேட்டீங்களாவா? அடிமையா இருக்கிறேன் ப்ரோ அந்த பாட்டுக்கு. 5 வண்ணை பூவே பாட்டுக்கு அடிமையா இருக்கிறேன். டெய்லி நைட்டு அதை கேட்காம எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது.
ஒரு பெரிய பாய் ஃபேனா 90ஸ்ல நான் அவனோட என்ன இதை கேட்டேனோ அதை அப்படியே கொண்டு வந்துட்டாரு. சிறப்பு சிறப்பு. வேற என்னென்ன பாட்டுலாம் பிடிச்சிருந்தது உங்களுக்கு? எனக்கு 5 வண்ண பூவை தான் எனக்கு ரிப்பீட்டட்ல கேட்டுட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் எனக்கு முதல் மலையேன்னு ஒரு பாட்டு, அது ஆழ்மலை இல்லைங்க, முத்தமலை. முத்தமலை. முத்தமலையா, முத்தமலை, அதுவும் கூட எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. வேற எனக்கு கேட்க தான் பிடிக்கும். அதே நான் 9-10 பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு 5 வண்ண பூவை தான் வந்துட்டு உணர்ந்து. ப்ரோ தலைப்பை ஒட்டி ஒரு கேள்வி. அப்போ விண்வெளி நாயகா நல்லா இருக்குது. அதை மறந்துட்டேன், விண்வெளி நாயகன் நல்லா இருக்கு. சுரேந்தர் விடுற மாதிரி இல்ல, அடிச்சு அவனும் நிக்கிறான். டேய் நீ ஃபன்னு போறதும் சரி. கேக்குதா? இல்ல ஃபன் தான்டா, ஃபன் டாபிக் தானே இது. திமுக அடிக்கிறது நமக்கு என்ன சீரியஸான டாபிக்கானு? உங்களே ஒரு ஃபன்னு ஜோக்கர்ஸ், அவனுங்களை அடிக்கிறதுல போய் என்னது? இப்ப எல்லாமே பேசலாம் இப்ப போட்டுட்டு. ப்ரோ நான் பேசுற கேக்குதா ப்ரோ? கேக்குது. சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு காலையில இருந்து அந்த ஒரு நீட்டுன்னு ஒரு வார்த்தையை சொன்னது மட்டும் பிடிச்சிட்டு, அது அன்னைக்கு காலையில அவர் பேசும்போது அந்த 6 நிமிஷம் ஸ்பீச்ல எவ்வளவோ விஷயங்கள் சொன்னாரு. ஆனா அவன் அந்த நீட்டுன்ற ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு இன்னைக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க. அப்படி என்ன அதுல புகைச்சலை கண்டுபிடிச்சாங்க அவங்க? அவர் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டாரு? நானும் திருப்பி கேட்குறேன், இதுவும் தப்பா பேசிட்டாப்லையா இல்லை என்னடா? நானும் உட்காந்து ஒரு 20-30 தடவை கேட்டுட்டேன். தப்பாலாம் எதுவும் பேசல, கரெக்டா தான் பேசியிருக்காரு. அது உங்களால புரிஞ்சுக்க முடியல, என்ன மீனிங்ல அவர் சொல்ல வந்தாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது இல்ல? உங்களுக்கு 6 அறிவு இருக்கு, கொஞ்சம் பகுத்த அறிவிங்க, அவங்களுக்கு இல்ல ப்ரோ. அவன் கேட்குற வார்த்தை என்ன கேட்குறாங்கன்னா, அது எப்படி நீங்க நீட்டை அதாவது நீட்டை ஒரு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க. அது 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 எனக்கு உண்மையிலே சீரியஸாக சொல்கிறேன் ப்ரோ. இவங்க பயங்கரமாக ரேஷனலிசம்லாம் பேசுகிறாங்க. நாங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சு ஆழமாக உள்ளே போய் நொங்கு எடுத்து அப்படியே கரைச்சி குடிச்சு எல்லாம் புடிஞ்சு இது பண்ணினவங்க. ஆனா சும்மா ஒரு நிமிஷம் பேசின வார்த்தையில, அதாவது இவனுங்க அப்படிலாம் அந்த அளவுக்குலாம் பெருசா நீங்க வேல்யூ பண்ணாதீங்க. ராமராட்சியின் நீட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதி பேசிட்டு இருந்ததுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்த பயலுக்கு தான் இந்த சங்கி பயலுக்கு. ஓகேயா? இது என்ன கண்டெக்ஸ்ட் தெரியுமா? என்ன அர்த்தத்துல சொன்னாங்க தெரியுமா? இதன் உள்நோக்கம் என்ன தெரியுமா? இதுல முன்னுரை என்ன, முடிவுரை என்ன அப்படின்லாம் அதுக்கு பொழிப்புரை எழுதிட்டு இருந்த தற்குறி பயலுக தான் அந்த சங்கி பயலுக. இவங்க நான் சங்கியா தான் பாக்குறேன். இவங்க ஒரு சங்கியா தான் நான் டெஃபினட்டா பாக்குறேன். ஏன்னா பார்த்தோன்னு சொன்ன நாளைக்கு அப்பேற்பட்ட ஒரு ஒரு சனாதன மனநிலை இவங்களுக்கு இருக்கிறத நான் பகிரங்கமாவே நான் பாக்குறேன். இப்போ உதாரணமா நீங்க எடுத்துட்டீங்கன்னா இவங்களோட இதெல்லாம் எப்படி போகுது அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்களேன். விடுதலை சிறுத்தையில இருந்து ஆளூர் ஷானவாஸ் சனாதனத்துக்கு எதிராக இந்த இதுக்கெல்லாம் பேசக்கூடியவர். பொது புத்தியில அவர் மைண்ட்ல எப்படி இருக்குதுன்னு பாருங்க. திருமாவளவன் பார்த்தோன்னா ஊர்ல இருக்கிற எல்லா கட்சியும் கமெண்ட் அடிப்பார். அதாவது எப்படின்னா, இது அவங்க அழுத்தத்துக்கு பயந்து இவர் வன்னியரசு பார்த்தோம்னு அன்னைக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் RSS கைக்கூலி, RSS கைப்பாகன்னு சொல்லிட்டு அத்தனை பேரையும் உட்காந்து இவனுக்கு இஷ்ட பேருக்கு பேசிக்கிட்டே இருப்பானுங்க. ஓகே, யார் எடுத்தாலும் உனக்கு திமுகவை குளிர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரட்டு மேலே இஷ்டம் வர்றவன் போறவங்க எல்லாம் அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி யார் என்ன இதுன்னே தெரியாம எல்லாரையும் கமெண்ட் அடிக்கிறது. இஸ்லாமியர்களுடைய கிட்ட இருந்து எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தலைவர் இதே கேட்டாப்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவதூறுகளை அள்ளி தெளிச்சுட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. அந்த மாதிரியான ஒரு கும்பல். நம்ம தலைவர் ஆளும் அரசினுடைய அழுத்தத்துக்கு ஒரு அம்பேத்கர் ரிலேட்டடான புக் ஃபெஸ்டிவலுக்கு கூட அவரால் வர முடியாத அளவுக்கு ஆளும் அரசு அவருக்கு அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஓகேயா? ஆமா இல்லைன்னா மறந்துட்டு போ, இல்லைன்னா கடந்துட்டு போ. ஓகேயா? எங்க தலைவர் இது வரைக்கும் அவர் சொன்னதில்லை, இவர் சொன்னதில்லை, ஜெயலலிதா சொன்னதில்லை, கலைஞர் சொன்னதில்லை. நேத்து ஒரு கூத்தாடி நீ எப்படி தகுதி தராதரமா நீ எதை வைக்கிற? செய்யும் தொழிலை, இதுதான் சனாதனம். அப்ப ஒரு கூத்து தொழில் பண்றவன், ஒரு சினிமால இருக்கக்கூடியவன் எங்க தலைவரை பேசக்கூடாதுன்னு நீ நினைக்கிற தெரியுமா? பொது புத்தியில உன் மண்டைக்குள்ள ஊறி இருக்குது பாரு, அங்க மூளைக்கு பதிலா பீ இருக்குது பாரு, அதுதான்டா சனாதனம். அங்கிருந்து வருது அது.
எக்ஸாக்ட்லி. ஓகே, தொழில் செய்யும் தொழிலை வைத்து தகுதி அதை வச்சு கற்பிக்கிறதுக்கு தான் அதை இல்லையா? வச்சுதானே செய்யது ஜாதியே வந்துச்சு. அதை வச்சுதான் நீங்க வந்து மத்த ஜாதியை வந்து சிறுமப்படுத்தி இது பண்ணீங்க. ம்? நீ அப்படி இருக்கும் போதே நீ வந்து சினிமா நடிக்கிறவனை வந்து கூத்தாடின்னு சொல்லி அந்த தொழிலை வந்து இது பண்ற அப்படின்னா நீயும் ஒரு ஜாதி வெறியன் தான்டா. ம்? இப்படிதான் நான் இவங்களை பாக்குறேன். ஓகே, அடிப்படையில ஃபண்டமெண்டலா இவங்களுடைய இதை எடுத்து பார்த்தேன்னு சொன்னா அது அங்கதான் வந்து கொண்டு வந்து நிற்கும். ம். இப்ப சொல்லுங்க, அவனுங்க வந்து கதறிட்டு இருக்கிறான்னா நம்மளுடைய வெற்றின்னு அர்த்தம். நம்ம தலைவருடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும், அவருடைய ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு அறிக்கையும், இல்ல அறிக்கையில் ப்ரோ, இருக்கக்கூடிய சாய்ஸ் ஃபிலிம் ஆஃப் வேர்ட்ஸ் ரிவ்யூவர் வரைக்கும் அவங்க மாதிரி. வேல்யூ பண்றாங்கன்னா நீ என்ன எதிரியா ஏத்துக்கிட்ட, அப்புறம் ப்ரோ கடன் உனக்கு எனக்கு தான், அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, அவங்க எப்படி உட்காந்துருக்காங்க, இந்த ஃபிலிம் ரிவ்யூவர் டீகோட் பண்ணுவாங்க தெரியுமா, வார்த்தைக்கு வார்த்தை. அந்த மாதிரி உட்காந்து டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் போன தடவை அதை சொன்னாரு, அதாவது நேத்திக்கு ஒரு ஆமா. ஸ்பேஸ்ல இருந்தேன் ப்ரோ, அங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்க 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 எந்த அளவுக்கு ஒரு தற்குறி, இவங்கெல்லாம் அடுத்தவனை தற்குறின்னு சொல்றதுக்கு அவங்க வாயை கூசணும். அதாவது அந்த தற்குறிக்கு ஏதோ ஒரு டெஃபினேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ணை மூடிட்டு அதுக்கு வந்து ஈக்குவல் டு டிஎம்கேன்னு எழுதிட்டு போயிடலாம். வேற மற்றதெல்லாம் கூட நம்ம தேவையில்லை. அங்கே என்ன பேசுறான்னா, மெர்சல் படத்துலங்க 5 ரூபான்னு சொல்லி நடிச்சிருக்காங்க. அது வந்து டாக்டர்ஸ் கம்யூனிட்டி மத்தியில் எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்துச்சு தெரியுமா? அது எப்படி அவன் பண்ணலாம்? என்ன இதை உட்காந்து இன்னொருத்தன் டீகோட் பண்ணுறான். ஆமாங்க, 5 ரூபான்றது அது வந்து அந்த தொழிலை வந்து ரொம்ப சிறுமப்படுத்துகிற மாதிரி, கீழ்த்தரப்படுத்துகிற மாதிரி. அதான் ஒருத்தன் போய் கேட்டான், ஏண்டா டாக்டர் மனநலமிருந்து யோசிச்சா சரிங்க, டாக்டர் மனநலமிருந்து யோசிச்சா அது இல்ல அப்படிதான் இருக்கும். அதே பேஷண்ட் மனநலமிருந்து யோசிச்சா இல்ல எப்படி ப்ரோ, இருக்கும்? அந்த பையன் அதை இன்னொருத்தர் தாண்டி சொன்னாப்புல. இன்னொன்னு அவர் வந்துட்டு 15 மணிக்கு எல்லாரும் சம்பளம் வாங்காம வந்து வேலை செய்யுங்க, மருத்துவ படிப்பு படிச்சுட்டு நீங்க சம்பாதிக்கவே முடியாதுன்னு அந்த படம் பிரச்சாரம் பண்ணல. அந்த படம் பிரச்சாரம் பண்ண வந்தது, அந்த படம் எடுத்து சொன்ன கருத்து வந்து 15 மணிக்கு மருத்துவத்தை இலவசமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிமக்கள் எல்லாத்துக்கும் அமைஞ்சிட்டு. அதுதான். சோ 5 ரூபாய் வாங்கிட்டு அவர் மருத்துவம் பார்க்கறதா ஒரு கதாபாத்திரத்தை இது பண்ணிக்கலாம். அது அந்த கதாபாத்திரம், நான் அதை சேவையாக பார்க்கிறேன், நான் வந்து இதை இவ்வளவு ஃபீஸ் வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய தனிப்பட்ட முடிவு. அது ஒரு ப்ரோ தனிப்பட்ட அப்படி முடிவு. அந்த அப்படி மாதிரி ஒரு டாக்டர் ஆளே இருக்கிறாங்க. இருந்திருக்காரு ப்ரோ. ஆமா, அப்படி அப்படி 10 அப்படி ரூபா ஒரு ஆளே 20 ரூபா வாழ்ந்திருக்காரு வாங்கிட்டு அது 15 ஒரு ரூபாய்க்கு. சர்வீஸ். அதை வச்சு அவர் சர்வீஸா பெருசா ரெவன்யூ பார்க்க பண்ணியிருக்காங்க. மாட்டார். ஆமா. ஏன் உன்னால அவ்வளவு அந்த 5 அவ்வளோ ரூபாயை கூட ஏன் வாங்குறேன் நீங்க அவர்கிட்ட கேள. பேஷண்டுடைய சுயமரியாதைக்காக வாங்குறேன்னு சொல்லுவாங்க அவங்க. எக்ஸாக்ட்லி. அவனுக்கு அந்த அந்த பெருந்தன்மையே இல்லை ப்ரோ. இவங்க பேசுறாங்க தெரியுமா, அந்த சமூக நீதி, நாங்க தான் வந்து திராவிட கொள்கைகளுக்கு வந்து அப்படி தூக்கி நிறுத்துறோம்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பக்கா அயோக்கியத்தனம். அதாவது அயோக்கியத்தனத்தோட உச்சகட்டம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதைத்தான் இவங்க பண்றாங்க. அவங்க கொள்கை தலைவர்கள் இல்லாட்டி கட்சி ஆஃபீஸுக்குள்ள அறிவாலயத்துக்குள்ள என்ன பண்றாங்கன்றது தெரியல. ஆனா அவங்க ஆன்லைன்ல உட்காந்துக்கிட்டு ஒரு 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 திராவிடம் பேசுறாங்க தெரியுமா, அதெல்லாம் வந்து அந்த ஒரு ஒரு கொச்சப்படுத்துறதோட உச்சகட்டத்தில் பேசுறாங்க. அவங்க அவங்க அதிகபட்சம் பேசுற அறிவே இதுதான். அப்புறம் இன்னொருது, இது அது ஒரு பையன் கேட்குறான், என்னங்க இப்படி ஒருத்தர் இருந்திருக்காருங்க, ஏங்க அந்த அந்த கேரக்டரை ஏன் நீங்கள் பார்க்கக்கூடாது? அதெல்லாம் எப்படிங்க? சரி இதோட விட்டாங்களா? சரி அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வாழ்கிறவங்க போல இருக்கு. சரி கொஞ்சம் டீப்பாக யோசிப்பாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நானும் உட்காந்துருந்தேன். சரி அப்புறம் திடீர்னு அப்படியே பேசிட்டே வந்தாங்க, திடீர்னு வந்தாங்க. அந்த கத்தி படம் பார்த்தீங்களாங்க, அதில் ஒரு கம்யூனிஸ்ட் இருப்பான். அந்த கம்யூனிஸ்ட்டை வந்து ரொம்ப சிறுமப்படுத்தியே ஒரு மாதிரி கோலையாகவே காட்டியிருப்பான் ஒரு போராளியை. ஆனால் அந்த கதிரேசன்ற ஒரு நெகட்டிவ் கேரக்டரை பயங்கரமாக ஷேட் பண்ணி காட்டியிருப்பான் அப்படின்ட்டு. எனக்கு இதை சிரிக்கிறதா இல்லாட்டி இவங்களுடைய பார்வையை பார்த்து நமக்கு, ஏண்டா நீங்கள்லாம் மனுஷன்தானா, உனக்கு 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 அறிவுன்றது கொஞ்சமாவது இருக்கா? ஒரு 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 சினிமா கேரக்டர் நீ ஒரு ரெஃபரன்ஸுக்கு எடுக்கிற. நான் கூட தான் டாம் அண்ட் ஜெரி பார்ப்பேன். அந்த டாம் அண்ட் ஜெரியில் டாம் ஓடும், ஜெரி அடிக்கும். அதுக்காண்டி அந்த டாமை வந்து நம்ம நீ ஏன் அதை பண்ணுற, நீ ஏன் இதை பண்ணுறன்னு நம்ம ஏதாவது கேரக்டரோட கம்பேர் பண்ணி பேசுகிறோமா? ஏன்னா எனக்கு எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க எடுத்து பேசும்போது இவன்லாம் பகுத்தறிவு பேசுறதுக்கு லாயக்கான. ஒரு சின்ன திருத்தம், கதிரேசன் கேரக்டர் நல்ல படிச்ச கேரக்டராகவும், கதிரேசன் இல்ல சாரி ஜீவானந்தம் கேரக்டர் வந்துட்டு நல்ல படிச்ச கேரக்டராகவும், கதிரேசன் கேரக்டர் வந்து திருடனாவும் சிறையில இருந்து வந்தவராகவும் தான் காட்டியிருப்பாங்க. இத கூட புரிஞ்சுக்க தெரியலனா அவனுக்கு இல்ல. ப்ரோ நீங்க கரெக்டா பாயிண்ட் கொண்டீங்க. அதான் சொல்றேனே, அவனுடைய அந்த படம் சொல்ல வர்றதே வந்து பாத்தீங்கன்னா ஜீவானந்தம் சட்டப்பூர்வமாக வந்துட்டு இல்ல நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும் ப்ரோ. கதிரேசன் அவருடைய வே ஆஃப் ஹேண்ட்லிங்ல இதை ஹேண்டில் பண்றாரு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுதான் 2 கேரக்டர். அதாவது ஒருத்தர் ஆகப்பெரும் ஜனநாயகவாதியா இருந்து தன் மக்களில் ஒருவனாக எளிய பின்புலத்திலிருந்து வந்து இந்த அடக்குமுறைக்கு உள்ளாகி அடி உத வலி இதெல்லாம் தாங்கி நிக்கக்கூடிய ஒரு கேரக்டரை
இன்னொரு வந்து ஒரு தக் அவர் வந்து டீல் பண்ணாருன்னா அவர் இந்த கேஸை எப்படி டீல் பண்ணுவார் அவர் வந்து இவர் மாதிரி ஜீவானந்தா மாதிரி வந்து சட்டலா போயிடுவாரா, மிரட்டல் உருட்டலுக்குலாம் போயிடுவாரா? அப்போ இதையே இவங்களுக்கு ஒரு வில்லனா ஒரு தக்கையே வந்து வச்சோன்னு வைங்களேன் அந்த ஹீரோ இடத்துல, அதுதான் அந்த படம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இவனை டீல் பண்ணி பாரு நீ அப்படின்னு. இல்லை கரெக்ட் ப்ரோ. நீங்கள் 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 சொன்ன பாயிண்ட்டு எனக்கு எனக்கு அந்த அந்த புரிதல் வந்து அங்கே நம்ம பசங்க எல்லாருக்கிட்டையுமே ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் இவங்களோட சிந்தனைகள் தான் பார்க்கும்போது நம்மளுக்கு கேலிக்கூத்தா இருக்குது. என்ன இந்த இந்த திராவிடர்ஸும் பேசிட்டு பகுத்தறிவு பேசிட்டு இந்த இல்ல எனக்கு நான் ஒண்ணு சொல்றேன் ஆர்டிபி, நீங்க தவறா மட்டும் எடுத்துறாதீங்க. இப்ப நான் சொல்ல போறத நீங்க நான் சும்மா ஒரு இதுதான் சொல்றேன், ஒரு பிரிக்கையா தான் சொல்றேன், அது ஃபன்னி நோட்ல தான். எனக்கு தெரிஞ்சு நீங்க அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா திராவிடம் அது அப்புறம் வந்து பெரியார வந்து பேசுறாங்க அப்படிங்கறனால நிறைய பகுத்தறிவு இருக்கும், அறிவார்ந்தவர்கள் நீங்க அன்னெசரியா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டெவலப் பண்ணிருக்கீங்கன்னு தோணுது. எங்களுக்கு இது தற்குறிகள்ங்கிறது என்னைக்கோ தெரியும், எப்பவோ தெரியும். இது முட்டா பயல்கள், கொத்தடிமைகள், இன்னும் நான் சொல்றேன் சங்கிகள் அப்படின்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ வரைக்கும். நான் இல்லை இல்லை இந்த சங்கிகள்ன்றதுல தான் இப்போ ரீசெண்டாக நானுமே ரியலைஸ் பண்ணது என்னன்னா, கரெக்டாக இவங்க ஊரில் இருக்கவனெல்லாம் பேசிட்டு கரெக்டாக இவங்க தான், அதாவது நம்ம கூட சரி மற்றவன் தான் சங்கி சங்கி இவங்க சொல்லி சொல்லி கடைசியில் பார்த்தா இவன் தான் முழு சங்கியை மாதிரி உட்காந்துருக்கான். இன்னைக்கு அவன் அவங்க பண்ற அமைச்சர்கள் ஜாதி மாநாட்டுக்கு போனா முட்டு கொடுப்பாங்க, அவங்க அமைச்சர்கள் ராமராட்சி நீச்சின்னு சொன்னா முட்டு கொடுப்பாங்க, அவங்க அமைச்சர்கள் பேசுற எல்லா பிற்போக்குத்தனமான கருத்துகளுக்கும் சங்கித்தன கருத்துகளுக்கும் வந்துட்டு முட்டு கொடுப்பாங்க. நாளைக்கு வந்து உதயநிதியே வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசினா முட்டு கொடுப்பாங்க. இவங்க கிட்ட நீங்க பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டெவலப் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். முதல்வர் வள்ளி கும்மிக்கு போனாலும் அது வந்து ஒரு அரசு பொது விழாங்கிற அளவுக்கு முட்டு கொடுப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, வள்ளி கும்மிக்கு போனாலும் அதுக்கு முட்டு கொடுப்பாங்க. வேண்டாம் இல்ல ரொம்ப எல்லாம் டீக்ரேட் பண்ணாங்க. அவங்கதான் வந்துட்டு உலகின் தலை சிறந்த கொத்தடிமைகள். இல்ல இப்படி ஒரு வரலாறை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து நான் ஒண்ணு சொல்றேன், நான் ஓப்பனா சொல்றேன், தவறா எடுத்துக்க வேணாம் யாரும். என் மனசுல பட்டதை நான் சொல்றேன், தவறா எடுத்துக்க தேவையில்ல. நம்ம கட்சியில இருந்து இந்த மாதிரியான ஒரு அறியாமையோ ஒரு 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 அன்இன்டென்ஷனலா கூட இந்த மாதிரி ஒண்ணு வந்துருச்சுன்னு சொன்னா 100 ஐடி வந்து 100-150 ஐடி விட்டு பொழக்கும். எல்லாம் நீக்க சொல்லுங்க, இதெல்லாம் இது பண்ண சொல்லுங்க, தூக்குங்க சொல்லுங்கப்பா, இதை தூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? உண்டா இல்லையா? இருக்கக்கூடிய லிசனர்ஸ் சொல்லுவாங்க, அதை அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி சொல்லுவாங்க. அங்க எவனா சொல்லுவானான்னு பாரு, அத்தனை பேரும் மூளையை சூத்துல வச்சுட்டு புட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவான். இதுதான் நடக்கும். ரொம்ப அவங்களுடைய சிந்தனைகளே நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து ஆழ்ந்து கேட்கும் போது அந்த ஆபாசம் மட்டும் இல்லைங்க, பயங்கரமா தற்கூறிகளா இருக்காங்க. நானே ஒரு தடவை யோசிச்சு பார்த்தேன். இப்போ இவங்க நம்ம இப்போ கரண்டா இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு இவங்க வந்து கொள்கை அடிப்படையில் இவ்வளவு முட்டு கொடுக்குறாங்களா, இல்லாட்டினா நம்ம முதலமைச்சர் கிட்ட இருக்க ஆளுமையை பார்த்து முட்டு கொடுக்குறாங்களா? 200 ரூபாய்க்கு முட்டு கொடுக்குறாங்க, இதுல என்னத்த பெரிய இல்ல ப்ரோ, நான் ஏன் இந்த கேள்வியை கேட்கறேன்னா, கொள்கை அடிப்படையில் முட்டு கொடுக்குறாங்கன்னா இவங்க யார வந்து கொள்கை என்ன பாலிசியில இவங்க வந்து இன்னைக்கு கொள்கையை தூக்கி நம்ம ஸ்டாலின் வந்து இந்த 4 வருஷத்துல என்ன பண்ணிட்டாருன்றது எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. இல்ல அப்படி இல்லை, எங்களுக்கு வந்து எங்க முதலமைச்சர் தான் மிகப்பெரிய ஆளுமைனா நான் யோசிக்கிறேன். 2021க்கு முன்னாடி வரைக்கும், ஏன்னா அவர் வந்து ஒரு அன்ப்ரூவன் கேண்டிடேட்டா தான் இருந்தாரு. ஏன்னா அவருக்கு வந்து அது வரைக்கும் அவர் வந்து ஒரு சிஎம்ஓவோ ஒரு இதாவோ ப்ரூவ் பண்ணாமல் எடப்பாடி பழனிசாமி எப்படி ஜெயலலிதாவுக்கு முன்னாடி இருந்தாரோ அது மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்ம இப்போ இருக்க சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அப்போ நான் யோசிப்பேன், அப்படி வந்து இந்த 2023 முன்னாடி நான் நம்ம கிராமங்கள்ல எல்லாம் போய் பேசும்போது ஒரு பெரியவர்லாம் சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் மயனாப்பா, அவர் வளருவாப்பிலையாப்பா, அவருக்கு சும்மா வாசிக்க தெரியாது அவருக்கு, நீங்கள் என்ன அவருக்கு போய் ஓட்டு போட சொல்கிறீங்க? ஏன்னா அப்போ அந்த டைம் வந்து நம்ம இந்த ஆன்டி பிஜேபி வேவு ஏடிஎம்கே மேலே மிகப்பெரிய அதிருப்தி இருந்ததுனால அப்போ சும்மா இது ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன். அப்போ அவருடைய மனப்பான்மை வந்து ஸ்டாலின் மேலே நம்ம சீஃப் மினிஸ்டர் மேலே இதுதான் இருந்தது. ஸ்டாலின் மயனுக்கு அந்த அளவுக்கு இது தெரியாது விவரம். ஆனால் இன்னைக்கு ஒரு 4 வருஷத்தில் ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா? எனக்கு வந்து அதான் ஒரு ஆச்சரியமா இருக்கும். இந்த 4 வருஷத்தில் ஒரு வேலை இவர் எல்லாத்தையுமே கொள்கை, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், இல்லாட்டின்னா அவ்வளோ பெரிய இதையும் மொத்தமாக கரைச்சி குடிச்சு கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாரா, இல்லை இந்த மீடியா இதை வந்து ஒரு பிம்பத்தை கட்டி நம்ம கிட்ட ஒரு மாயையை காட்டுறாங்க, எதை சப்போர்ட் பண்றாங்க? எல்லாம் மீடியாவும் பிஆர். அது இந்த 4 வருஷத்துல எப்படி இவ்வளோ பெரிய இதா மாத்தினாங்க அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விங்க. இவங்க எதுக்காண்டி இந்த இவ்வளவு முட்டு கொடுக்குறாங்கன்றது எனக்கு ஒரு ஆச்சரியமாவே இருக்கு.
யாருக்காவது இந்த கேள்விக்கு பதில் இருந்தால் சொல்லுங்க. ஏன்னா எனக்குமே தெரியல. ஒருத்தன் போய் அன்னைக்கு வந்து ஒரு பெரியார் இருந்தாரு, அன்னைக்கு ஒரு அண்ணா இருந்தாரு, அவங்க பின்னாடி போய் இளைஞர்கள் அலகலையா போய் விழுந்தாங்க, இது பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. இன்னைக்கு யார் அப்படி இவங்க கண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படி இந்த மாதிரி, அதாவது போய் அவன் அவன் கருத்தியல பேசிட்டாலும் பரவாயில்ல, கருத்தியல்ன்ற பேர்ல இருக்கிற அம்புட்டு பேரையும் ஆபாசமால பேசிக்கிட்டு இருக்கேன். எவன் வந்தாலும் இத்தனை நாள் என்டிகேவை கடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி பிஜேபி கடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ டிவிகேவை கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க யாரை எதிர்த்து தான் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இல்லை, இது வந்து என்ன, நம்ம 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 ஜனநாயகம் அதை வந்து வேற கடிச்சிட்டு டெமோக்ராட்டிக் போட்டுங்க. கண்ட்ரி அது தான். இல்லை, அவங்க எதிர்க்கட்சியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது விமர்சனங்கள் வைக்கதான் செய்வாங்க. நாம அதுக்கு பதில் விமர்சனம் கொடுத்துட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அது நம்ம அட்டாக் பண்ணதான் செய்வாங்க இல்லையா? ப்ரோ. அப்பதானே நம்ம ஒரு பேசும்போது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பேசிட்டு போட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அபியூஸ் பண்ணுவானுங்க, ஓகே, அது பழகிரும் உங்களுக்கு அதுக்கப்புறம். இல்லை ப்ரோ, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நம்ம இருக்கிற ப்ராசஸ் வந்து ஒரு 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 ரூலிங் பார்ட்டின்னு இருந்தால் ஒரு அப்போசிஷன் இருக்கணும், அந்த அப்போசிஷனுக்கும் ஒரு வாய்ஸ் இருக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த அப்போசிஷன் வாய்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து அந்த அந்த டோனே பார்த்தீங்களா, வெறும் அபியூஸில் தான் வந்து நிற்கிது. ஸோ இதுதான் வந்து எதிர்க்கட்சி வந்து ஆளுங்கட்சி கையாளுறக்கூடிய அரசியலை. நம்ம அனுபவிச்சு தான் ஒரு அரசியல் கற்றுக்கிட்டுறேன். ஒருவேளை காமராஜரும் அண்ணாவும் அன்னைக்கு சட்டமன்றத்தில் உட்காந்துட்டு இப்படி தான் ஒருத்தர் அசிங்க அசிங்கமாக திட்டிப்பாங்களா? இல்லாட்டினா அவங்கெல்லாம் ஒருமையில அவனே இவனேன்னு தான் பேசுனாங்களா அன்னைக்கு? இல்லை, இதெல்லாம் ரெக்கார்டு எங்கே இருக்கான்னு தெரில. இல்லாட்டினா இந்த மாதிரி சட்டசபைக்குள்ளேருந்து சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வெளியே வந்து இது பண்ணிடுவாங்களா? இல்லை, என்ன மாதிரி அரசியல் நம்ம தமிழ்நாட்டில் இது பண்ணுறதுன்ற எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. ஏன்னா மாறி மாறி திராவிட கட்சிகள் தான் ஆண்டிருக்கு. எனக்கு ஒரு கியூரியாசிட்டியாகவே இருக்குது. ஆனால் இவ்வளோத்தையும் பேசுகிறவன் கடைசியில் நம்ம நீட்டுன்னு வரையில அவன் என்ன சொல்கிறான்? நான் என்ன அயோக்கியத்தனம்னாலும் பண்ணுவேன். நீ எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம்? எனக்கு ஒருவேளை நான் மட்டும்தான் ஏமாத்துவேன், வேற யாரும் தப்பி தவறி கூட எதுவும் ஒரு தவறுதலை கூட சொல்லிடக்கூடாதுன்றனால அவனுக்கு இவ்வளோ கோவம் வருதா? அவன் கோவத்தோட பின்னணியே புரிஞ்சுக்க முடியலங்க. இல்ல திமுக வந்து எப்பவுமே இந்த மாதிரி அசிங்கமான அரசியல் தான் வந்துட்டு முன்னாடி நிறைய பண்ணிருக்கு. அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து இந்த பர்சனலான தாக்குதல், அபியூஸ், அந்த அபியூஸையே குளோரிஃபை பண்றது, இந்த அபியூசர்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேச்சாளர்களா கட்டமைக்கிறது, அதை ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரா வந்துட்டு மாத்துறது, இதெல்லாம் வந்து அவங்க ஆரம்பிச்ச அரசியல் தான். அது பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது பண்ணட்டும். அது அதையும் தாக்கு பிடிச்சிதான் வந்துட்டு வரணும். அது பண்ணதான் செய்வாங்க. அது ஒரு பெரிய இல்லை, இது விஷயமா ரொம்ப நான் ஜென்ரலைஸ் பண்ணுற மாதிரி இல்லையா ப்ரோ? அதாவது நான் பண்ணியாச்சு, பாலிடிக்ஸ்னா என்ன ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. நினச்சேன்னா, அவங்க அப்படி பேசினா அவங்களுக்கு இன்கிரிமெண்ட்டுங்க, அவ்வளவுதான். இல்லை ப்ரோ, நான் அந்த வந்து மாதிரி பாலிடிக்ஸ்னா எனக்கு புரிதல் என்னன்னா, ஒரு ஆளுங்கட்சி இருக்கு, அந்த கட்சி வந்து மக்களுக்காண்டி ஒரு ஒரு இது பண்ணுறதுக்கு, ஐ மீன் மக்களுக்காண்டி மக்கள் தேர்ந்தெடுத்து ஜனநாயக முறையில் நம்பி ஒரு நாட்டையே ஒப்படைக்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட்டை தான் நம்ம ஒப்படைக்கிறோம், பெர்மனண்டெல்லாம் ஒப்படைக்கல. அந்த எக்ஸ்பைரி டேட்டோட நம்ம ஒப்படைக்கல, அவங்களுக்கு ஒரு ஒரு டைட்டிலும் கொடுத்து சொல்கிறோம், இங்கே பாருப்பா, நீங்கள் எல்லாம் பப்ளிக் சர்வெண்ட்டு, நீங்கள் எல்லாம் வந்து பப்ளிக்கை பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல மக்கள் தான் மன்னர்கள், நீங்கள் எல்லாம் மக்களுக்கு சேவை செய்ய வந்தவங்க. ஆனால் நடக்கிற அரசியலை பார்த்தோம்னா அந்த நம்ம தான் மன்னர்கள்ன்ற ஃபீலிங் எங்கேயுமே வர மாட்டேங்குது ப்ரோ. எனக்கு என்னமோ நான் தான் சர்வெண்ட் மாதிரியும் அவங்க எல்லாம் மன்னர்கள் மாதிரியும் ஒரு ஃபீலிங் வருது. அதுவும் இந்த ஆட்சியில் அந்த ஃபீலிங் எனக்கு உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. எதை பேசினாலும் பயம், எதை கேட்டாலும் பயம். அதாவது இந்த இந்த கொத்தடிமைகளுக்கு மட்டும் அது அது எப்படி அந்த அந்த அதாவது அவங்க வந்து மன்னர்ன்ற மனப்பான்மையும் அரசாங்கம் வந்து ஒரு 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 சேவகன்ற மனப்பான்மையும் வருது. ஆனால் ஒரு காமன் பப்ளிக்கு அந்த மனப்பான்மை வர மாட்டேங்குது. அது ஏன்? நான் எல்லாமே ஓப்பன் ஹேண்டட் கொஸ்டின் தான் ப்ரோ வைக்கிறேன். ஏன்னா நான் எதுவுமே க்ளோஸ் ஹேண்டட் கொஸ்டின் நான் இங்கே வைக்கல. ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அரசியலே அப்படிதானே இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பேசின பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அரசியல் பேசுகிறவங்க யாராவது இருக்கட்டும், நம்ம எல்லாத்தையும் ஒன்றும் ஜென்ரலைஸ் பண்ணுறோம். இல்லாட்டினா ஒரு ஓப்பன் ஹேண்டட் கொஸ்டின் வச்சுட்டு இது அப்படிதான்ப்பா, இது இப்படிதான்ப்பா, ஆமாப்பா இது மாறாதுப்பா, ஐயோ பாவம்ப்பா அப்படின்ட்டு கடந்து போயிடுறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க? ஓ இதுதான் போல இருக்கு அரசியல், அப்போ அசிங்கமாக திட்டணும்னா மக்கள் பயந்து ஓடிடுறான், அவதூறு பரப்பணும்னா நம்மளை திருப்பி கேள்வி கேட்க மாட்டேன்றான். சரி நம்ம இப்படியே பண்ணுவோன்ட்டு அவனுக்கு ஒரு தோதாப்பு. அதான் சொல்கிறேன், 2023 முன்னாடி ஒரு அன்ப்ரூவன் ஒரு கேண்டிடேட்டை
இன்னைக்கு அவனால இவ்வளோ பெரிய பிஆர் ஒர்க்கை வச்சு ஒரு பெரிய பாகுபலி ரேஞ்சுக்கு அவனை இப்படி உயர்த்தி காட்டுறாங்கன்னா இது சஸ்டைனபிள் மாடலா? இந்த சீஃப் மினிஸ்டர் மறுபடியும் நம்ம செலக்ட் பண்ணோம்னா இது நம்ம நாட்டை எவ்வளோ அழிவை நோக்கி எடுத்துட்டு போகும். இல்லை ஒரு உண்மையான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தலைவர், சரிப்பா இல்லை நான் வந்து எனக்கு என்கிட்ட வந்து ஹிஸ்ட்ரி வந்து க்ளீனாக இருக்கு. இப்போ விஜய்லாம் இப்போ விஜயனாலாம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க சின்ன சின்ன இஷ்யூஸை தாங்க பெருசாக பேசுவாங்க. அவர் அதை பண்ணாரா இதை பண்ணாரா, அவர் எங்கேயும் ரோட்டில் வச்சு எவனையும் கண்டத்தில் ஆரம்பிச்சாரா, இல்லை ஏங்க எதுவும் பாவம் ஒரு பாட்டி உங்களை ஏதோ பண்ணிடுச்சு, அது ரீல்ஸ்ல வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுனால அந்த பாட்டியை தனிப்பட வச்சு பாட்டியை தேடிட்டு போய் இருந்தாங்க. விரட்டி பிடிக்க சொல்லி அந்த மாதிரி ஆமா பண்ணினாரா, இல்லை வேற என்ன பண்ணாங்க? போயிட்டு நான் கனின்னு சொல்றதுனால நீங்க வேற எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்கன்னு போய் எங்கேயும் பேசினாரா, இல்லை கரும்பு தோட்டத்துக்குள்ள சிமெண்ட் ரோடு போட்டு போனாரா, இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. டக்கு டக்குன்னு பாயிண்ட் நான் ஞாபகத்தில் வரல. இல்லை இந்த மாதிரிலாம் அவர் பண்ணினாரு. இவங்க சொல்றது என்ன தெரியுமா, அங்கே இது பண்ண இந்த டாக்ஸு காரு அதெல்லாம் ப்ரூவ் பண்ணி டயர்டாகி போச்சு. சரி இப்படி இப்படி இருந்த ஒரு ஆளை இன்னைக்கு நீ வந்து ஒரு கலைஞர் அண்ணாவே ஒதுக்கிட்டாங்க. அவங்க தலைமையே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு இது வந்து கலைஞர் உருவாக்கின கட்சின்னு. ஏன்னா இப்படி எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு இப்படி மக்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கி இதை நம்பி மறுபடியும் மக்கள் ஓட்டு போட்டான்னா என்ன ஆகும்? இந்த பிஜேபி இந்த 15 வருஷத்துல நம்மளை ஒரு 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 பின்னோக்கி இழுத்துட்டு போறான் தெரியுமா? இதே பிற்போக்குத்தனம், அதாவது நான் முற்போக்குத்தனம் சொல்லல, பிற்போக்குத்தனத்தை நம்ம கிட்ட எவ்வளவு ஆழமா அவன் திணிக்கிறான். இப்ப நம்ம நாடு முன்னேறணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு 50 வயசு 60 வயசுல இருக்கிறவன் பேசுற அரசியலுக்கும் ஒரு 20 வயசுல பேசுறவன் அரசியல் பேசுறவனுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும். ஆனா அந்த 40 வயசுல உள்ளவன் நான் சொல்றதாண்டா அரசியல்னு என்கிட்ட திணிச்சான்னு வச்சுக்கோங்களேன், நான் போங்கடா டேஷுங்களா, எனக்கு 20 வயசுல எனக்கு என்ன தேவை, நான் தான் நாளைக்கு இந்தியா என்னைய நம்பி தான் இருக்கு, நான் என்ன வேணுன்றது எனக்கு தேவை, எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தேவை. நீ வாழ்ந்து ஆண்டு முடிச்சுட்ட, ஏன்னா நீ இப்போ உட்காந்துட்டு அது இது ஏன்னா இந்த ரிட்டையர்ட் ஆனவங்களாம் ஒரு பாலிடிக்ஸ் பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா? அப்படியே வந்து ஒரு ஒரு இந்த ரேஞ்சில் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த அந்த 18 19 வயசு முடிச்சுட்டு வர்றவனுக்கு தான் அந்த வலி வேதனை என்னன்றது தெரியும். அப்ப அவன் இந்த பேசுற வாட்டி அரசியல் உங்களுக்கு வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு விழிச்சுக்கிட்டாங்கல்ல, நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க, கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சோசியல் மீடியால முன்பை விட ரொம்ப பரபரப்பா அரசியல் டிஸ்கஸ் பண்ணப்படுது. அடுத்த தலைமுறைகள் வந்துட்டு கொஞ்சம் கொஸ்டின்ஸோட வந்துட்டு வர்றாங்க. எல்லாம் இருக்கிறதுல இன்னைக்கு ஒரு 20ல இருந்து 35 வயசு இருக்கக்கூடிய ஆட்கள் போன 2021 தேர்தலில் இவ்வளவா அரசியல் பேசியிருக்க மாட்டாங்க. ஐ மீன் லைக் ரொம்ப அந்த டைம்ல ஒரே ஒரு தாட் ப்ராசஸ் தான் பொதுவா இருந்தது, அதிமுகவை அகற்றணும். ஏன்னா எண்ணற்ற இன்னல்கள் என்ன கம்ப்ளீட்டா ஒரு அடிமையா போயிட்டாங்க. ப்ரோ நான் கேட்குறேன் ப்ரோ, எனக்கு நாளைக்கு வேலை வாய்ப்பு வேணும். இவன் போய் இந்த நேரத்தில் உட்காந்துட்டு எனக்கு அவன் பாருங்களேன், நான் போன எலெக்ஷன்லாம் இவங்க நீட்டை அழிச்சிருவாங்கன்னு நம்பி ஓட்டு போட்டேன் ப்ரோ. நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், நான் திரும்பி சொல்லுவேன், ஏன்னா நான் ஓட்டு போட்டேன். இதுல என்ன இருக்குது, நான் எங்க சைடும் எல்லாருமே என் குடும்பம் மொத்தம் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அந்த தேர்தலில் போட மாட்டாங்க. இல்ல ஓட்டு போட்ட பிறகு நான் உண்மையிலே நினைச்சேன் அவங்கள்ட்ட என்னமோ இல்லைங்க. நான் வந்து நான் ஒரு உதாரணத்தோடய சொல்லிடுறேன். நான் 2000 அப்போல்லாம் எனக்கு வந்து அரசியல் ரொம்பலாம் ஒன்றும் பெருசாக தெரியாது, சுத்தரவா தெரியாதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த நரேந்திர மோடி முத ஜெயிச்சார் தெரியுமா? 2012லயா இல்லை அதுக்கு முன்னாடியோ 14லயோ? 2014 நான் வந்து சும்மா வந்து இப்போ ஏன்னா அப்போ வந்து இந்த 2G ஊழல் அந்த ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருந்தது. அப்போ நான் போய் நான் சொல்கிற ஆட்கள்லாம் வந்து பெரிய படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்கெல்லாம் பெரிய ஸ்காலர் கிடையாது, பிஹெச்டி கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து புஸ்தகங்களை வந்து தினம் படித்து போட்டு புரட்டுறாலாம் கிடையாது, சும்மா ஒரு சீரியஸ் காமன் மேன். அந்த காமன் மேன் கிட்ட போய் நான் பேசும்போது நான் சொன்னேன், நாங்கள் இந்த மாதிரி நம்ம மோடி தான் வரணும். ஏன்னா அவர் குஜராத்தை வந்து அப்படியே இப்படி தூக்கி நிமித்திட்டாராம். அப்படியே குஜராத்தை பார்த்தோம்னா சிங்கப்பூர் மாதிரி இருக்கான், பயங்கரமாக கொண்டு வந்துருவாங்க. அதனால இந்த காங்கிரஸ்க்கு இந்த இடம் ஓட்டு போடாதீங்க, பிஜேபிக்கு. அதுதான் சொல்றது வந்து அன்னைக்கு நான் சின்ன பையன், இவங்க பெரியவங்கலாம் பேசுறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, அவர் பாமரன், ஏ அவங்க பெரிய ஜாதி வெறி பிடிச்சவங்கயா, மத கலவரத்தை ஊருக்குள்ள உண்டாக்கி விட்டுருவாங்க, என்ன நீ வேற அப்படிலாம் பண்ணக்கூடாது, அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்தோம்னா போச்சுரா அப்படின்னாரு. நம்ம என்ன பண்ணோம், எல்லாரும் அந்த மோடியை நோக்கி ஒரு வேவ் இருந்தது, நம்ம இந்தியாவுக்கே இருந்தது, ஒரு ஓட்டை போட்டு அவரை கொண்டு வந்தோம்.
அதுக்கப்புறம் நாடு என்னாச்சு, நாடு இன்னைக்கு என்ன இன்னல்கள் சந்திக்குதுன்றது நம்ம அதை திரும்பி பேச தேவையில்லை. இதே என்ன இதே வேவ் தான் நம்மளாம் கொண்டு வரல ப்ரோ. இந்தியால வேற சைட்ல இருந்து இல்ல ஒரு நம்ம கொண்டு வரல, ப்ரோ. நான் அதான் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல வந்து வந்து எந்த வேவும் ஏத்துறோம். அடிக்கல, யாருமே இது பண்ணல, அதுக்கு இல்ல இல்ல யாரும் இல்ல இல்ல மயங்கவும் இல்ல இல்ல. நீங்க 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 அந்த ஜஸ்ட் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் நம்மன்னா அதான் நம்ம சொன்னேன். நான் சென்ட்ரல் எலெக்ஷன்ல சொல்லிட்டு இருக்கேன். சென்ட்ரல் நம்ம எலெக்ஷன் நான் சொல்றேன், நம்ம கொண்டு வரல. சென்ட்ரல் நம்ம எலெக்ஷன்ல நான் தான் மோடி நானும் அரசு தமிழ்நாடு சொல்றோம். மட்டும் மீன் பண்ணல ப்ரோ. 2014 இங்க வந்துட்டு ஒரு சீட்டோ 2 இல்ல சீட்டு இல்ல தான் வந்தது. நான் தமிழ்நாடு மட்டும் 37 மீன் பண்ணல ப்ரோ. இடங்கள்ல வந்து நான் இந்தியாவுக்கு மீன் பண்றேன். அப்புறம் இந்தியாவா அப்படி ஓகே, இந்தியாவுக்கு மீன் இந்தியா பண்றீங்க, இருக்கு அது ஓகே வேற. தான். பட் நீங்க நம்மன்னு சொல்லும் போது நம்ம இங்க இந்த ஊர்ல சரி உட்கார்ந்துட்டு சரி இருக்கோம் இல்லையா, சரி இங்க இருக்கக்கூடிய அரசியல் திருத்திக்கிறேன். சூழல் வேற இல்ல, அது திருத்திக்கிறேன். ஓகே பார்த்து. ஓகே இப்ப ஓகே ஒரே நிமிஷம், சாரி டு இன்டரப்ட். ஆர்டிபி சொல்லுங்க இப்ப ப்ரோ. இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, தொக்கை எடுத்துட்டு போயிட்டு இந்த பிஜேபி கொண்டு வந்து தாவகாரணிங்க அப்படின்றாங்க. அவ்வளவுதான் அவனுக்கு இல்ல இல்ல மூளை. ஓகேவா? சோ நம்ம கொஞ்சம் ப்ரிசைஸா கரெக்டா ஓகே 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 சொல்லிடணும். ஐ அக்ரி வித் யூ, கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. ஐ கரெக்ட் மை செல்ஃப். ஸோ நம்ம ஸ்டேட்ல வந்து நமக்குன்னு நம்ம மக்களுக்குன்னு ஒரு 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 பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு. சரி, தே மேட் தேர் ஓன் டெசிஷன். பட் நம்ம நாடு எப்படி போச்சுன்றது அது வேறது. ஸோ இதே மாதிரி தான் 2021 ஓரளவுக்கு நமக்கு விஷயங்கள் தெரியும். பட் பெரிய புரிதல் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தது. இவ்வளோ தூரம்லாம் பேச மாட்டான் அன்னைக்கு. அப்போ போய் நான் கேட்கும்போது தான் நான் சொன்ன முன்னாடி எக்ஸாம்பிள், கருணாநிதிமா எனக்கு ஒன்றும் தெரியாதேப்பா, நீ என்னப்பா படித்த பயலாக இருக்க, நீ போய் அவங்களுக்கு ஓட்டு போட சொல்கிற அப்படின்னு சொன்னார். இல்லை இல்லை, பிஜேபி உள்ளே வந்துடும், எடப்பாடிக்கு ஒன்றும் தெரில, கட்சியை பூரா ஆக்கிரமிச்சுட்டாரு, இது மாதிரி இது பண்ணி ஆக்கிரமிச்சு விட்டாரு, மறுபடியும் விட்டோம்னா நம்ம நாடு மோசமாக போயிடும் அப்படின்னாரு. சரி, நம்ம என்ன பண்ணோம், சரி இந்த இடத்துல கரெக்டாக ப்ரிசைஸ் சொல்கிறேன், நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க, அங்கே எல்லாருக்கும் அதே மனப்பான்மை இருந்திருந்தது. அன்னைக்கு நம்ம வந்து எலெக்ட் பண்ணிட்டோம். இதில் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன? ஏன்னா நம்ம வந்து அதாவது நான் தெரிஞ்ச தட்டிக்கு நான் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த 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 பாமரக்கனுக்கு ஒரு அறிவு இருந்துச்சு பார்த்தீங்களா, நான் உண்மையிலே மெய் சிலிர்த்துட்டேங்க. ஏன்னா அவனுக்கு வந்து பெரிய டிகிரி கிடையாது, அவன் புக்ஸ் படிக்கிறவன்லாம் கிடையாது. இல்ல ப்ரோ, ஆனா நீங்க சொல்றது புரியுது, நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாருக்குமே அவனுக்கு ஒரு அந்த யோசனை இருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு அதிமுக பாஜக கிட்ட அடிமையா போயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க நடந்த அரங்கேறிய தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, சாத்தாங்குடி இரட்டப்படுகொலை, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நடந்த பொள்ளாச்சி சம்பவத்துல இருந்து ஆரம்பிச்ச அடுக்கடுக்கான இன்னல்கள், இது அவங்களுக்கு. அப்புறம் நீட் ஒரு பக்கம், இதெல்லாம் சேர்ந்து அவங்க கைப்பாவையா உட்கார்ந்து இது பண்ணிட்டு இருக்கானுங்க. எக்ஸாக்ட்லி பாமரனுக்கு ப்ரோ. இருக்கிறாரு. இப்ப நான் யாரை சூஸ் பண்ணணும்? இல்ல இமிடியேட் ப்ரோ, ரெவென்யூ எனக்கு இங்க தப்பு அந்த எங்க டைம்ல தெரியாம இருந்த நடந்தது. வித் இந்த அவைலபிள் ரிசோர்சஸ் நான் வந்து யாரை சூஸ் பண்ண முடியும்? அதுதான் இல்ல நம்ம இல்ல பண்ணிருக்கிறோம். ப்ரோ, ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. பட் நான் இதுல நான் ப்ரூவ் பண்ண ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த படிச்சு இன்டெலெக்சுவலா ஒருத்தன் பாலிடிக்ஸ் பேசுறான் தெரியுமா, அவன் தான் மிகப்பெரிய அயோக்கியன். அயோக்கியன் நம்பர் 1. ஒன்றும் தெரியாத ஆர்டிபி சொல்லுங்க ப்ரோ, நீங்க தான். ப்ரோ கேக்குதா ப்ரோ நான் பேசுறது? ப்ரோ நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. இந்த இவரு வேற யாரோ பேசுறாரு. நான் என்ன சரி, இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அந்த பாமரனுக்கு ஒரு புரிதல் இருந்தது. உண்மையிலே நான் மெய் எடுத்துட்டேன். நம்ம பிஹெச்டி முடிச்சிருந்தா என்ன, டிகிரி ஹோல்டரா இருந்தா என்ன, அவன்கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இருக்கு. அந்த இன்டெலெக்சுவல்னு சொல்லி ஆன்லைன்ல பேசுறவனும் என்ன, அந்த அந்த அரசியல் என்னன்றது ஒரு காமன் மேன நம்ம பசங்க சிந்திக்கிறதும் எனக்கு அங்கதான் நான் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். நம்ம பசங்க கிட்ட பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இருக்கு. ஏன் விஜய் சூஸ் பண்ணணும், ஏன் நமக்கு ஒரு 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 தேர்ட் ஆல்டர்னேட் வேணும், நமக்கு எதுக்கு ஒரு மாற்றம் வேணும், இது எல்லா கேள்விக்கும் நம்ம கிட்ட பதில் இருக்கு. ஆனா இவன் ஒரு பிம்பத்தை கட்டுறான் பாத்தீங்களா. அந்த அப்ரோச்சை நம்ம எடுத்தோம்னா, மோடி நம்ம இந்தியாவை எப்படி 15 வருஷமா 10+ இயர்ஸா என்ன பாடுபடுத்தினாரோ அதுக்கு சற்றும் சலிக்காம தான் இங்கேயும் நடக்கும். அது நான் முழுசா தனிப்பட்ட கருத்து தான். பட் நான் அதை தான் நான் முழுசா நம்புறேன். மிகப்பெரிய பேராபத்துல நம்மளை தள்ளி விட்டுருவாங்க. 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடை வாங்குறவன், அந்த 4 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் என்னைக்கு ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைக்கும்? நான் அது வரைக்கும் வரி கட்டணும்ல. நானும் வரி கட்டணும், நீங்களும் வரி கட்டணும். நீ ஒரு பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அது ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணியா, அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு வருமா? ஒரு விசிபிலிட்டி இல்லை. கேட்டா டெவலப்மெண்ட் அப்படின்ற பேர்ல நீ என்னை ஏமாத்துற. ஸோ நான் இதுலேருந்து எனக்கு இந்த 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 பெரிய இந்த படித்தவன் மாதிரி பெரிய இன்டெலெக்சுவல் மாதிரி பேசுகிறவன் இவங்களெல்லாம் பார்த்தாவே பாதி பேத்துக்கு அரசியலில் தெளிவு இருக்கிறவனையும் குழப்பி விடுறவன் இவன் தான்.
நீங்க அயோக்கியன்ல பெரிய அயோக்கியங்க. கொள்கை பேசிட்டு டிஃப்ரெண்ட் மாஸ்க் போட்டுட்டு வர்றான். ஆனா பாருங்க, இருக்கிற எல்லா தப்பான டெசிஷனு, ஊழல், எல்லா எல்லா என்னென்ன வழியில தப்பிக்கலாம், என்னென்ன வழியில எல்லாம் ஏமாத்தலாம், இதெல்லாம் தெரிஞ்சவன் அவன்தான். ஆனா ஒருத்தன் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றான். அவன்கிட்ட போய் 1008 கேள்வி கேட்பாங்க. நீ ஏன் அந்த காசு விட்டுட்டு வர்ற, நீ ஏன் வர்ற, உனக்கு என்ன தெரியும்? நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுல்ல ப்ரோ? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? சாரி ப்ரோ, கேட்குது. என்ன பேச முடியாது, ஜஸ்ட் ஃபேமிலியோட இருக்கேன், ஒரே நிமிஷம் இருக்கு, கொஞ்சம் சரி பிஸியா சரி இருக்கேன் சரி. ரைட் நோ. நான் அதுவும் தப்பா சொல்லிட்டேன்னு நினைச்சேன். யாருமே டக்குன்னு பேசாம இருந்தோன்னு. இல்லை, யாருக்கு இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது, இல்லை நம்ம எதோ தப்பா சொல்றோம் அப்படின்னா நீங்க ப்ளீஸ் இல்ல ரைஸ் இல்ல இட் அப். அப்படி இல்ல. அதாவது இதெல்லாம் ஜெனரலான டாபிக். நம்ம கட்சியுடைய கோட்பாடுகளுக்கோ அல்லது ஐடியாலஜிக்கோ வந்துட்டு இது அகேன்ஸ்ட் ஆனது கிடையாது. உங்களுடைய வியூ சொல்றீங்க, ஓகே. இதுல பெரிய இதெல்லாம் இல்ல. சம்வேர் அதுல கொஞ்சம் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் போது அதை அங்கேயே இது பண்ணி சொல்லிடும்ல, இன்டரப்ட் பண்ணி சொல்லிடும்ல. ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுடைய பார்வையை நீங்க சொன்னீங்க, ஷேர் பண்ணிருக்கீங்க. ஓகே. இல்லை, அது 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 அந்த புரிதல் தான் எனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ப்ரோ. இவங்க வந்துட்டு இந்த ஆன்லைனில் உட்காந்துட்டு பேசுறது, ஏன்னா முன்னையும் பின்னையும் குழப்புறது, ஐடியாலஜிக்கலாக பேசும்போது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பேசுறது, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பேசலையே ஐடியாலஜியை பேசுறது. இவனுங்களை ரொம்ப பாதர் பண்ணாதீங்க. விமர்சனங்கள் வரதான் செய்யும். திரும்ப நம்ம பதில் அடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இயங்கிட்டே இருக்கணும். இன்னொரு ஒரு ஆளும் கட்சி வந்து நம்மளை ஒரு பிரைமரி டார்கெட்டா வந்துட்டு பார்த்து ஒரு அறிக்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் அப்படி அதெல்லாம் ஒரு டிபேட்டை கிரியேட் பண்ணுது, ஒரு டிபேட் தளத்துக்கு வருது அப்படின்னு சொன்னாலே ஒரு எடப்பாடியுடைய அறிக்கை கூட டிபேட்டுக்கு வர மாட்டேங்குது இல்லையா? வர மாட்டேங்குது. ப்ரோ அப்படிதானே? இப்ப நைனா நாகேந்திரனுடைய அறிக்கை வந்து டிபேட்டுக்கு பெருசா வருதா? ஒன்றும் பெருசா வர மாட்டேங்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்மள வந்து ஒரு எதிர்க்கட்சியா அவங்க பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இது நம்மளுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி தான், ஒரு பெரிய சக்சஸ் தான். நமக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க, களத்துலயும் சரி ஆன்லைன்லயும் சரி, பெரிய படம் இருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கு வந்துட்டு அரசியல் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க, தரவுகளோட எடுத்து போடுறாங்க. நாம இறங்கி நம்ம பேசுவோம், திரும்ப பதில் விமர்சனம் வைப்போம், அடிப்போம், அவ்வளவுதான். நம்மள சமாளிக்க முடியாம தானே திறந்துட்டு இருக்கிறானுங்க. வரும் பாப்பா, அபியூசிவா தான் போவானுங்க, ரொம்ப இதா போவானுங்க. என்ன முன்னுக்கு இல்லை, பின் பண்ணாதான் அந்த பேசுவானுங்க. நம்மளை எடுத்த உடனே இவன் என்ன அந்த தற்கொலைக்கு அவனோட டெஃபினிஷன், என்னோட டெஃபினிஷன் வந்து தற்கொலைனா இந்த டிஎம்கே ஒன்று பேசுகிறான் பார்த்தீங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் எனக்கு டெஃபினிஷன். என்ன, ஒருத்தன் ஒரு டெஃபினிஷன் போடலாம். ஊரில் அப்படி பார்த்தோம்னா உலகத்தில் எல்லாருமே தற்கொலை தான். அவன் வேலிடேட் பண்ணணும், அவன் நம்மளை இன்வாலிடேட் பண்றாங்கிற மாதிரி வந்து அது ரொம்ப பெருசா நீங்க அதை வேல்யூ பண்ணாதீங்க. இல்லை, வேல்யூ பண்ணுறதுக்கு சொல்லல நான் ப்ரோ. எதுக்கு சொல்றேன்னா, நான் உங்களை தவறா நினைக்கல. ஒரு 2-3 இதுல நான் வந்து பார்த்திருக்கேன். நீங்க வந்து பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க, என்ன தெரியுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க, நம்மளை வந்துட்டு அறிவில் சிறுமைப்படுத்தி பேசுவதா நினைக்கிறாங்க. அதை ரொம்ப பெருசா பாதர் பண்ணாங்க. அவன் பசங்க எல்லாம் நிறைய எவ்வளவோ வந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டோம், நிறைய விஷயங்கள் இது பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு அவனுங்க வந்து ஆதாரத்தோட தரவுகளோட எடுத்து போட்டு அடிக்கிறானுங்க அப்படின்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே லேர்ன் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். அதான் இல்லைங்க, கரெக்ட் அவங்களுடைய ப்ரோ. வேலிடேஷன் தரவுகளை எதிர்பார்க்க எடுத்து தேவையில்ல. நம்ம நாட்டை முன்னேற்றுறது எப்படின்னு பேசினா பரவாயில்ல.